எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு புது நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். வில்லிவாக்கத்தில் வந்து சென்னையில் மண்டே அன்னைக்கு நைட்டு ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு வந்து நியூஸ் வந்திருக்கு. இதில் வந்து என்னென்னா ஒரு கப்புள் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக பேர்ன் இன்ஜுரிஸ் ஆகிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. என்ன ஆயிருக்குன்னா கேஸ் லீக்கேஜ் ஆகியிருந்திருக்கு. அது அப்படியே வந்து அந்த ஃபயர் வந்து வீட்டில் பரவி இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏழுமலை அப்படின்னு சொல்லிட்டு 46 இயர்ஸ் ஆகுது அவருக்கு. அவர் வந்து ஒரு லாரி டிரைவராக இருக்கார். அவங்க ஒய்ஃப் வந்து இன்பமலர்னு, அவங்க 2 பேரும் வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. அதை கேஎம்சி, அதை கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இன்சிடெண்ட் வந்து எப்படி அக்கர் ஆகிருக்கு அப்படின்னா, அந்த இன்பமலரும் அவங்க பொண்ணும் வந்து தீபிகான்னு, அந்த பொண்ணுக்கு 19 வயசு ஆகுது. என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்பிஜி சிலிண்டரை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்போ தான் இந்த இன்சிடெண்ட் வந்து அக்கர் ஆகிருக்கு அப்படின்னு வந்து போலீஸ் சொல்லியிருக்காங்க. கேஸ் வந்து லீக் ஆகி வீடு ஃபுல்லாக பரவிருச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதை நோட் பண்ண ஏழுமலை அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவங்க டாட்டர்கிட்ட வந்து அதாவது லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணு அப்படின்னு வந்து ஃபயரை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி வந்து அந்த மாதிரி கேஸ் வந்து லீக்கேஜ் இருக்கும்போது, ஸ்மெல் இருக்கும்போது நம்ம ஜன்னல்லாம் நல்லா திறந்து விட்டுறணும். ஸ்விட்செல்லாம் ஆன் பண்ணவே கூடாது. அவர் வந்து அதை தெரியாமல் ஏதோ சொல்லியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு வந்து அதை பண்ணியிருக்கு. அது வந்து எலக்ட்ரிக்கல் ஸ்பார்க் ஆகி ஃபயரும் வந்து ஃபுல்லாக அந்த ஏழுமலை அப்புறம் வந்து இன்பமலர் ஃபுல்லும் வந்து எங்கல்ஃப் ஆகிட்டாங்க. அதுலேயே ஃபுல்லாக வந்து அவங்கள சூழ்ந்துருச்சு அந்த நெருப்பு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெய்பர்ஸ் வந்து அந்த பொண்ணு வந்து கத்தியிருக்கு, தீபிகா வந்து அலறி இருக்குது. இந்த மாதிரி இன்சிடெண்ட் ஆன உடனே நெய்பர்ஸ் எல்லாம் வந்து பார்த்துருக்காங்க. வந்து அந்த வீட்டை பார்த்து அணைச்சிருக்காங்க அந்த ஃப்ளேம்ஸ் எல்லாம். அப்புறம் வந்து அந்த கப்புளையும் ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. மெடிக்கல் அஃபீஷியல்ஸ் இந்த கேஎம்சி ஹாஸ்பிட்டலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏழுமலை அவருக்கு வந்து 65% பேர்ன் இன்ஜுரிஸ் இருக்குது, கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்கார் அவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இன்பமலரோட அந்த இது வந்து ட்ரீட்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்க வந்து 48% பேர்ன் இன்ஜுரிஸ் ஆகிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தீபிகா வந்து தப்பிச்சிட்டாங்க. அதாவது அவங்க பொண்ணு இன்பமலர், அந்த அவருடைய அந்த ஏழுமலை அவங்க பொண்ணு தீபிகா வந்து ஃபிசிக்கலாக எந்த ஒரு இன்ஜுரிஸும் இல்லாமல் தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இது வந்து வில்லிவாக்கம் போலீஸ் வந்து கேஸை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. கேஸை பொறுத்த அளவுக்கு வந்து நான் ஒரு கேஸோட அந்த சிலிண்டர் மெயின்டெனன்ஸ் அப்படின்னே நான் போட்டிருக்கேன். அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி வந்து நம்ம அதை அடிக்கடி செக் பண்ணிக்கிறது, அந்த சிலிண்டர், அந்த ரெகுலேட்டரு, அப்புறம் அந்த டியூபெல்லாம் இருக்குல்ல, அதில் பபிள்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது. பபிள்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா வந்து அதை மாற்றணும் நம்ம. அது வந்து சப்போஸ் புஷ்ஷுன்னு ஒரு சவுண்டு வரும் நம்மளுக்கு ரெகுலேட்டர் மாற்றுற இடத்துல. அதில் ஒரு சின்ன ரிங்கு மாதிரி இருக்கும். அது வந்து உங்களுக்கு போயிடுச்சுன்னா கூட வந்து நம்மளுக்கு கேஸு லீக் ஆகும். சப்போஸ் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நம்ம வந்து நம்மளே எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்காமல் கேஸ் ஏஜென்சிக்கு உடனே நம்ம கூப்பிட்டு அவங்கள வந்து அதை சரி பண்ண சொல்லணும். அது வரைக்கும் நம்ம வந்து எந்த ஒரு ஃபர்தராக நம்மளே பார்த்துக்கலாம், சரியாயிடும், இப்படி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் எதையுமே நம்ம ஸ்டெப் எடுக்கக்கூடாது. அட் த சேம் டைம் வந்து ஜன்னல்லாம் நல்லா திறந்து விட்டுறணும். அப்புறம் வந்து ஸ்விட்சஸ் எல்லாம் வந்து ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது அதெல்லாம் எதுவுமே வச்சுக்கக்கூடாது. நான் இந்த ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது அந்த கிச்சனில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு, குழந்தைங்களெல்லாம் வந்து அதில் வந்து கேஸ்லலாம் ரொம்ப வந்து யூஸ் பண்ணாமல் விடாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா அவேராக இருக்கணும் எப்போவுமே. கேஸ் சிலிண்டரை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு போகணும். எங்கே போகணுன்னாலும் நம்ம வந்து யூசேஜ் இல்லாமல் இருக்கும்போது. இவங்க வந்து இன்ஜுரிஸ் இருக்குது, இந்த அவரோட கண்டிஷன் கிரிட்டிக்கலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சீக்கிரமாக அவங்க 2 பேரும் ரெக்கவர் ஆகி வரணும்னு சொல்லி வேண்டிப்போங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் and click the all option and press the bell icon. Thank you.